இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய 2 மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் இந்திய மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. முதல் சம்பவம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஹோலி பண்டிகையின் போது தருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அவனுக்கும் சில இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இடையே ஹோலி பண்டிகையின் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த தருண் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வந்தது. ஆனால் பின்னாளில் அடுத்த 2 நாள் கழித்து என்ன செய்தி வந்தது அப்படின்னா, இல்லை பார்க்கிங் விஷயம் தொடர்பாகத்தான் பிரச்சனை, அதனால தான் அடிதடியில் தருண் கொல்லப்பட்டதாக செய்தி. இந்த சம்பவம் நடந்ததுமே டெல்லியினுடைய பாஜக முதலமைச்சர் ரேகா சௌத்ரி அவங்க உடனடியாக இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் இதெல்லாம் நடக்குது. கூடுதலாக இது தொடர்பான அந்த பசங்க இஸ்லாமிய இளைஞர்களுடைய வீடுகளெல்லாம் புல்டோசர்களால் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்தது. அடுத்தது இதே நேரத்தில் இன்னொரு செய்தி அதே இடத்துலேருந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பேர் சூரஜ். அவர் ஒரு தலித் இளைஞர். சரியா? இந்த தலித் இளைஞர் சூரஜ் கொல்லப்படுகிறார். என்ன காரணத்திற்காக அவர் கொல்லப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திவாரி, மோஹித் திவாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஹோலி வாழ்த்து சொன்னார் என்பதற்காக அவர் கொல்லப்படுகிறார். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சூரஜ் அப்படிங்கிறவர் ஒரு தலித். இவங்க பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு தலித்தாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஹோலி பண்டிகை சொல்லலாம், வாழ்த்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பையனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான ஒரு விஷயத்திற்கு எந்த புல்டோசரும் போகலை, எந்த விதமான மீட்டிங்கும் நடக்கலை. பிஜேபிக்கான எல்லா நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கு உடனடியாக இவர்கள் களத்தில் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சம்பவம், அதற்கு ஒப்பான சம்பவம் நடக்குது. ஆனால் அதில் பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இந்து முஸ்லீம் அப்படிங்கிற விளையாட்டை ஆர்எஸ்எஸ்காரன், ஆர்எஸ்எஸ் அதிகாரம் எப்படியெல்லாம் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இது உதாரணம் சொல்கிறேன். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். இதே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர், இவங்க பஜ்ரங்குதள் குண்டர்கள், ஒரு பயங்கரவாத இயக்கம் இருக்கு இல்லையா, பஜ்ரங்குதள் அப்படிங்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆமீரை சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவர் மாடு கடத்தலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதான் செய்தி. ஆனால் இவர் ஓட்டிட்டு போன அந்த ட்ரக்கு பெட்ரோல் பங்கிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சி அது எம்டியாக இருக்குது. அதில் மாடுகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது அமீர் என்று சொல்லக்கூடிய பெயர், அவருடைய பெயர் அமீர் என்பதாக இருப்பதாக இருந்தால் இந்த பஜ்ரங்கு தளக்காரன் அவரை சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவர் மாடே கடத்திட்டார்னே வச்சுப்போமே. ஆனால் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்ன உரிமை இருக்கிறது இல்லையா? அதை நம்ம பேசி ஆகணும் இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும், முகமது அக்லக்லேருந்து ஒரு நீண்ட பட்டியல். பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 12 வருடங்களில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் ஒரு நீண்ட பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். டெய்லி ஏதாவது ஒரு சம்பவம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும். அது இப்போ நான் பாஜக அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, எல்லோரும் கலந்துக்கிற நிகழ்வு. அங்கே எல்லாருமே சரிசமமாக அதை கொண்டாடக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்த்தோம். ஆனால் பிஜேபிக்காரன் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஹோலி பண்டிகையை அதை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்குது. ஆனால் இந்த அமீரை சுட்டு கொலை செய்த இந்த பஜ்ரங்குதள் குண்டர்கள், பயங்கரவாத அமைப்பை சார்ந்த குண்டர்கள் இருக்கிறாருங்க இல்லையா, இவர்களுக்கு மீது எந்த புல்டோசரும் பாயலை, இவன் வீட்டுக்கெல்லாம் புல்டோசரும் போகலை, இவன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதான். நேற்றை கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. இதே பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞர்களை சாணியை சாப்பிட வைக்கிறாங்க, அடித்து சாப்பிட வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல்காரன் எந்த மாம்சம் அதிகமாக சாப்பிடுவான் அப்படின்னு. அதை சொல்லும்போது யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணி போட்டிருந்தார். மோடி சொல்கிறார், இஸ்ரேல் தகப்பனார், இந்தியா தாயார்ன்ற மாதிரி சொன்னதெல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்தோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாங்கிறது ஒரு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இந்திய சட்டம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. ஆனால் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அது எப்படி செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உருவாக்கியிருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடம் பூரா சொல்லிகிட்டு இருக்கார். என்ன அப்படின்னா,
இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு, இந்தியாவுடைய மகோன்னதமான இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுடைய திட்டம் என்னென்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் தேர்தலே இல்லை. இவங்களுடைய ஹிந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு. அதன் பிறகு இந்தியாவில் என்ன நடக்கும்? மனு தர்மம் என்று இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த காதில் ஈயம் ஊற்றுறதுக்கும் பொது வழியில் நடக்கிறதுக்குங்கிறதெல்லாம் இருந்தது இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் இவர்கள் கைகளில் இருக்கிறது. அதனால தான் இவர்களால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு வரப்போகிறதுன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மலாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.